ஹாய் டியர். டுடே வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் காலையில் ஒன் ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எஃப்எஃப் பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா காலையில் இனிமேல் ஒன் ஷாட்டும் ஈவினிங் ஆனால் ஒரு எஃப்எஃப்பும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜிம்னாக்கு எஃப்எஃப் போடலான்ட்டு இருக்கேன். என்ன டைட்டில் அப்படின்னா வில்லேஜ் வைஃப். ஓகேவா டியர்? ஸோ இந்த ஒன் ஷாட்டா சாரி இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகணுன்னு தான் ஆசை. பட் பார்க்கலாம். ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன சொல்லணும்? என்னன்னு தெரியல. எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது எஃப்எஃப் போடுறேன் அப்படிங்கிறனால. என்னவோ தெரியல. ஓகே டியர், ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன் டியர். நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படின்னா கொரியாவில் தான் இருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் டைப். ஓகேவா? ஸோ கொஞ்சம் உள்ள இன்டீரியராக வில்லேஜில் இருப்பீங்க. அட் த சேம் டைம் ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி பாய். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு வில்லேஜை பார்த்தது கூட இல்லை. ஸோ ஃபுல்லாகவே சிட்டியில் தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு இந்த சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நினச்சதெல்லாம் நினச்ச நேரம் கிடைக்கிது. எல்லாமே அவருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஜோன். ஓகேவா? ஸோ சிட்டி அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்துட்டு சிட்டியில் இருக்காரு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு வில்லேஜ்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ இயற்கையான காற்று அப்படி மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வில்லேஜை லைக் பண்ணுவீங்க. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிட்டியை லைக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது அப்படி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது உங்களோட வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு சின்ன பொண்ணு, உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா. ஓகேவா? அக்கா பேர் வந்துட்டு சாரா, நீங்கள் வந்துட்டு குட்டி பொண்ணு. ஓகேவா? ஸோ இப்படி தான். ஸோ இப்போ சாராவுக்கு வந்துட்டு இந்த கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவள் எப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஊரை தவிர எங்கேயுமே போக பிடிக்காது. ஆனால் அவளுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 12th கூட தாண்டி படித்தது கிடையாது. ஆனால் உங்களோட அக்கா வந்துட்டு சூப்பராக படிப்பா. அதுவும் இல்லாமல் ஃபாரின்லாம் போய் படிக்கிறேன் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு. ஆனால் ஃபாரின் அனுப்ப முடியல உங்கள் வீட்டில். அதனால் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் சிட்டி சைடு மட்டும் அனுப்பி படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவனால் நல்லா படிச்சிருக்கா. ஸோ சிட்டியில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அங்கேயே வந்து ஜாப் அது மாதிரியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்னவோ தெரியல உங்களோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா ரொம்பவே நீங்கள் எப்படின்னா ஒரு சின்ன லேண்ட் இருக்கும். ஸோ அந்த லேண்டில் வந்துட்டு நீங்களே ஃபார்மிங் பண்ணுறது இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அக்கா வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு அவள் லைஃப் முக்கியம் அப்படிங்கிறது அவள் வந்துட்டு அவள் ஓகே அது தப்பு கிடையாது. ஸோ அவள் லைஃப் வந்துட்டு அவள் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கா. பட் நீங்கள் வந்துட்டு அது மாதிரி நினைக்க முடியல. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களோட அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நிறைய லேண்ட் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பாதி பாதி விற்று விற்று தான் உங்களோட அக்காவை சிட்டியில் படிக்க வச்சிருப்பீங்க. அவளோட காலேஜ் ஃபீஸ்க்கே அவ்வளோ ஆயிருக்கும். கிட்டத்தட்ட அவள் வந்துட்டு மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பா. ஸோ அந்த மாதிரி அவள் படிக்கணும்னு சொன்னங்காட்டிக்கு அவளே மெடிக்கல் ஓகேவா டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவளும் வந்துட்டு அந்த படிப்பெல்லாம் முடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே பொண்ணு படித்து முடிச்சிட்டா, அவளுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னா அதாவது சிட்டி சைடே பண்ணி வச்சாலும் அவளோட லைஃப் செட்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன பொண்ணு பார்க்கலாம். ஏன்னா அவள் குட்டி பொண்ணு இல்லையா, அவளும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகணும், அவளை நம்ம வளர்க்கணும், அவள் படிக்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போதான் அவங்கள பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கவலை அதிகமாயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அவள் படிச்சுட்டு இருக்கிறப்ப கூட யாருக்கும் தெரிவிக்கல. ஆனால் அவள் டாக்டர் ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு வேர்டு அவங்க கேட்டதுக்கு அப்புறமா அப்படியே உங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே அம்மா அப்பா கூட காட்டில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால நான் அவள் ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உங்களோட அம்மா அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவங்க தினம் தினம் உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டே இருக்கிறாங்க. உன்னை நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிக்க வச்சிருக்கணும், டாக்டர் அளவுக்கு இல்லைனாலும் உன்னை அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிகிரியாவது வாங்க வச்சிருக்கணும். எங்களால் அது கூட முடியாத அளவுக்கு ஒரு அம்மா அப்பாவாக இருக்கிறோம்ல, நாங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே அவங்களே ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க ஆல்ரெடி உங்களை படிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தான் படிப்பீங்க, ஆனால் அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு படிப்பு வரல, எனக்கு போது நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு 12th நின்று இருப்பீங்க. ஸோ அந்த ஹை ஸ்கூலோட நின்று இருப்பீங்க. அதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு மேலே படிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஊரில் வந்துட்டு அந்த வசதி கிடையாது. ஸோ வெளியூர் சிட்டி தான் போகணும். அப்போ அங்கே தங்கி படிக்கிறதுக்கு எல்லாமே அக்காவுக்கு கொடுத்த மாதிரியே ஒரு டாக்டருக்கு கட்டுற ஃபீஸை விட அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிகிரினா அதில் சரி பாதியாச்சும் ஆகும்ல. ஸோ அதனால அம்மா அப்பா ஆல்ரெடி கஷ்டப்படுறாங்க, இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணாமல் அத்தனை காசு அப்படி சம்பாதிக்கிறது அந்த நிலத்தில் வர எல்லா சம்பளத்தையும் சரி எல்லா ப்ராஃபிட்டையும் கொண்டு போயிட்டு அக்காவுக்கு தான் கட்டுவாங்க. எல்லாமே நீங்கள் கண்ணார பார்த்துட்டு என்னையும் படிக்க வைங்க நீங்கள் கேட்க முடியாதுல்ல. ஏன்னா அக்கா வந்து உங்களோட ஒரு 4-5 வயசு பெரிய பொண்ணு. அதனால் அவங்க ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜெல்லாம் போகிறப்ப நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போதைக்கு யாருக்கும் எதுவும் தெரிவிக்கல. இப்போதைக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களும் காலேஜ் முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டிலே தான் இருந்திருப்பீங்க ஒரு வருஷம். ஏன்னா அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கண்ணில் பார்த்துருப்பீங்க. அக்காவுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் போடாமல் என்னதான் லேண்டே இருந்தாலும் பாதி லேண்டை விற்றுட்டாங்க. விற்று தான் வந்துட்டு இந்த மாதிரி அவளை படிக்க வச்சிருக்காங்க. அதனால நம்மளும் கஷ்டப்படுத்தக்கூடாது, முடிஞ்சளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க டிஸ்டர்பே பண்ணுறதில்ல. நீங்கள் அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டா கூட இல்லை எனக்கு படிப்பு வரல அதனாலாம் படிக்கல, இப்போ என்னப்பா எனக்கு கொண்டு போய் காலேஜெல்லாம் சேர்த்துனீங்கன்னா வேஸ்ட்டாக தண்டமாக பணம் கட்டுவீங்க, அவளாவது டாக்டர் நான்லாம் வந்துட்டு குப்பை கூட இல்லை, அதாவது குப்பையில் கூட லாக்கிஇல்லை அப்படின்னு நீங்களே உங்களை வச்சு இந்த மாதிரி இது பண்ணி பேசிக்குவீங்க. என்னதான் நீங்கள் அவங்களை சமாதானப்படுத்தினாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஸ்கூல் முடிக்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவீங்க அப்படிங்கிறது.
நீங்க ஹை ஸ்கூல் முடிச்சு ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கு. ஆனா வந்துட்டு காலேஜ் எதுவும் போகல. அதனால வீட்ல தான் இருக்கீங்க. இப்ப எதர்ச்சியா உங்களோட அம்மா, அப்பா வந்துட்டு வெளிய மாரி போறப்போ, உங்களோட டீச்சர பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு செம ஹேப்பியா வந்து பேசுறாங்க. "பையனோட அம்மா, அப்பா தானே நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறா அவ? என்ன படிச்சிருக்கிறா? எங்க சேர்த்திருக்கிறீங்க? எங்க படிக்கிறா?" அப்படி மாரி ரொம்பவே எக்ஸைட்டிங்கா கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி சொல்ல சங்கடமா இருக்கு. "இல்லங்க அவ வந்துட்டு படிப்பு வரல. எனக்கு வந்துட்டு சேர்த்துனீங்கனாலும் வேஸ்ட்டு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. "என்னங்க சொல்றீங்க? படிப்பு வரலையா? அவ தாங்க ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா எப்பவுமே. அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. அந்த ஹை ஸ்கூல் எக்ஸாம்ல கூட அவ வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குனாளே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவ வந்துட்டு எப்பவுமே நான் ஃபெயில்னு தான் சொல்லிட்டே இருப்பா வீட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க நல்ல மார்க் வாங்குனீங்க அப்படின்னா, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச லேண்டையும் வித்து உங்களையும் படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துருவாங்கல்ல. அதனால நீங்க எல்லாத்துக்கிட்டையும் வீட்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன் தான் சொல்வீங்க. மார்க் ஷீட் கூட நீங்க தான் சைன் பண்ணிக்குவீங்க. அதுவும் இல்லாம நீங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்கனால பேரண்ட்ஸ வர சொல்லி எல்லாம் சைன் கேட்க மாட்டாங்க. ஸோ குடுத்து விட்டுருவாங்க. அது உங்களுக்கு வசதியா போயிடுச்சு. நீங்களே சைன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா அம்மா, அப்பா கிட்ட நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறது. இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கா இருக்குது. நிஜமா என் பொண்ணு அவ்வளோ மார்க் வாங்குனாளா? என்கிட்ட ஃபெயிலுன்னு தாங்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஏங்க ஏதாவது வீட்ல ப்ராப்ளமா? ஏன் அவ அப்படி சொன்னா? அப்படின்னு சொல்லவும், வீட்ல கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஆனா அவள படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லல. நாங்க சொல்லவே இல்ல. அவ தான் வந்துட்டு என்ன படிக்க வைக்க வேணாம். நான் போமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சுட்டு ஒரு வருஷமா வீட்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீச்சர் சொல்றாங்க, மேபி உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும், ஆமா அவளோட அக்காவுக்கு படிப்பு செலவுக்கு நிறைய லேண்ட் எல்லாம் வித்துட்டோம். ஸோ அதனால தான் அவ நினைச்சிட்டாலாட்டுதுன்ட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு இன்னொரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆயிட்டே இருக்குது. அவ இன்னும் எவ்வளவு விஷயத்தை தான் விட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே அக்காக்காக விட்டு கொடுத்தா. ஸோ இப்போ அம்மா அப்பாக்காக விட்டு கொடுக்குறா. அவ லைஃபே போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த டீச்சர் சொல்றாங்க, சரி ஓகேங்க. அவ அதாவது மொத்தமா பணம் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு பாதி பணம் கட்டலாம். ஏன்னா, அவ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறா. ஸோ, அவளுக்கு வந்துட்டு மெரிட்லயே சீட் கிடைக்கும் எல்லா காலேஜ்லயும். நல்லபடியா அதாவது கம்மியா காசு வாங்குவாங்க. ஓகேவா? சில டைம்ல வந்துட்டு சில காலேஜ்லலாம் அவளுக்கு ஃபீஸே இல்லாம படிக்க வைப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவளுக்கு மார்க் இருக்குங்க. நீங்க அத கொஞ்சம் அவகிட்ட பேசி விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா, நீங்க ஜஸ்ட் படிப்பீங்க அவ்வளோதான். மத்தபடி இந்த மாரி வெளி உலகம்லாம் உங்களுக்கு தெரியாதனால இத பத்தி நம்ம தான் காட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ, டீச்சர் இதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. உங்க வீட்டுக்கு வந்ததும் அவ்வளோதான் உங்க அப்பாவுக்கு செம கடுப்பாயிருச்சு. அப்படி வந்து கூப்பிடுறாங்க. நீங்க டப்பா அப்படின்ட்டு ஓடி வரீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட நீ எவ்வளவு விஷயத்த நீ மறைப்ப. உனக்கெல்லாம் அப்படி என்ன நாங்க பாவம் பண்ணிட்டோம். நாங்க தினம் வந்துட்டு உன்னை இதே மாதிரி விட்டுருவோமோ அப்படின்னு நினைச்சு செத்துட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு புரியல. அப்புறம் உங்க மம்மி சொல்றாங்க, அவளை திட்ட வேணாம். அவ நமக்காக தானே பண்ணா அப்படின்னு சொல்லவும், நமக்காக நீ எவ்வளவு விஷயத்த விட்டு கொடுப்பா. சின்ன வயசுல இருந்து அவ அக்காக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு விட்டு கொடுத்தா. ஆனா பாரு, இப்போ நமக்காக. அப்போ அவ வாழ்க்கை அவளுக்குன்னு இல்லவே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு டீச்சருக்கு சொல்லிட்டாங்க பாத்துட்டீங்களா அப்படின்ட்டு உங்க மம்மி சொல்லிட்டாங்க இதான் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கே அழுகாச்சி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்ப இல்லப்பா எனக்கு சத்தியமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. நீ ஆல்ரெடி எல்லா லேண்டும் அவளுக்காக வித்துட்டப்பா. அதுக்காக நான் பொறாமையில படல. அட் த சேம் டைம் நீ எனக்காக இதெல்லாம் பண்ணினா, நீ எங்கப்பா இருப்ப? நாங்க 2 பேரும் போயிருவோம். எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா போயிருவோம். ஆனா நீங்க எங்கப்பா இருப்பீங்க? அப்படின்னு நீங்க அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு புரியுது உங்களோட கஷ்டம். ஸோ இது வந்துட்டு மிடில் ஆஃப் த இயர் ஓகேவா? அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, காலேஜ் வந்துட்டு எப்படி சொல்லுவோம், ஸ்டார்ட் பண்றப்ப இந்த ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிசம்பர் அந்த மாதிரி ஒரு மந்த். அதனால இப்போதைக்கு உங்களால காலேஜ்ல சேர்த்த முடியாது. இப்போ வந்து அடுத்த ஒரு ஜூன் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் வரும்போது, அந்த இயர் ஸ்டார்டிங்ல வரும்போது உங்களுக்கு காலேஜ் சேர்த்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எல்லாம் தருவாங்களாமா, ஃப்ரீயா படிக்க வைப்பாங்களாமா, நல்ல மார்க் இருந்தா. இதெல்லாம் நீ விசாரிக்கவே மாட்டியான்னு சொல்லவும், உங்களுக்கு அப்புறம் தெரியுது இப்படியெல்லாம் கூட படிக்க வைப்பாங்களா காசு இல்லாம அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப வெள்ளந்தியா இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு, ஆமாடா தங்கம், அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க டீச்சர். நீ அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி எங்களே ஏமாத்திட்டு பாத்தியா? அதுவும் எதுக்கு பொய்யா வந்து அழுதுருக்க? எவ்வளோ நடிச்சிருக்க பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நான் வந்துட்டு அழுவேன் தான். எனக்கு அழுகையே வராது. வெங்காயத்தை அந்த மாதிரி உளிச்சு கண்ணுக்கிட்ட வச்சுட்டு வந்து அழுவம்மா. அப்படி நீங்க அன்னைக்கு அப்ப பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நல்லா பண்ணியா தான் இருக்குது. ஆனா அவங்க வந்துட்டு நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பீங்க அந்த விஷயத்தினால. நல்ல மார்க் வாங்கினது கூட வீட்ல சொல்ல முடியல அப்படிங்கிறத நினைச்சு உங்க அப்பாவுக்கு தான் ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு. அப்ப நீ தயவு செஞ்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதப்பா. நான் வந்துட்டு பண்ணுப்பா. அவங்க 2 பேத்துக்காக நான் சாக வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல். இப்போ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வரா. சாரா வந்துட்டு வீட்டுக்கு வரா. ஸோ அவள் வீட்டுக்கு வந்ததுமே ஏன்னா ரொம்ப நாள் ஹாஸ்டல் இருந்து தங்கிட்டு வரால. ஸோ வீட்டுக்கு பொண்ணு வந்ததும் அவங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறீங்க. அக்கா வந்ததுமே அவ்வளோ ஜாலியாகிடுச்சு உங்களுக்கு. விளையாடுறது என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறது என்ன ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஒரு 1 வீக் இப்படி போயிருக்கும். ஆனால் உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒரு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, ஓகே அவள் தான் படிச்சு முடிச்சிட்டால, அவளோட லைஃப்பை முதல்ல செட்டில் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த பொண்ணை பார்ப்போம். இதுக்கு மேலே இவ்வளோ பார்ப்போம். அவள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேட்குறாங்க, உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோமா? நீ வந்துட்டு நல்லா படிச்சிருக்கிற, வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிற. ஓகே உனக்கு நான் வெளியூர் பக்கமே சம்மந்தம் பார்க்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு இல்லைப்பா இப்போ எனக்கு எது அதெல்லாம் என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. கேட்குறா அதெல்லாம் வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும். நான் வேலைக்கு போகிறேன். பாப்பாவை படிக்க வைக்கலாம். ஸோ அவளை காலேஜ் சேர்த்தலாம் அப்படின்னு அவ ஒரு பிளான்ல வந்திருக்கா.
அவங்க வந்து பார்க்குறாங்க, "இல்ல அவள நாங்க பார்த்துக்குறோம். உன்னோட லைஃப் இதுக்கு மேல நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவளும் சொல்றா, "இல்லப்பா வேணாம் வேணாம்னு" சொல்றா. ஆனா அவங்க கேட்குற மாரி இல்ல. "இல்லம்மா நீ இப்படியே இருந்தேன்னா வச்சுக்கோயேன், நீ வேலைக்கு போய் அவள பார்த்துக்கிட்டாலுமே எங்களுக்கு ஒரு மாரியே இருக்கும். ஸோ உன்னோட லைஃப்ப நாங்க செட்டில் பண்ணி விட்டோம்னா, அடுத்து நான் இவள பார்ப்பேன்ல. ஏன்னா இன்னொரு 6 மாசம் இருக்குது. அதுக்குள்ள உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டேன்னா, இவளோட லைஃப்ப நான் செட்டில் பண்ணிருவேன். ஸோ இவள படிக்க வைப்பேன். இதுக்கப்புறம் சின்ன பொண்ணு தானே அவளும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் சாராவுக்கு விருப்பமே இல்ல. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் கிட்ட வாங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி, ரொம்ப பேக்ரவுண்ட்லாம் ஜாஸ்தி அவங்களுது. ரொம்பவே ரிச்சான பர்சன். அவரும் இப்போதான் படிச்சு முடிக்கிறாரு. ஆனா, அவங்க வீட்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, அவரோட தம்பி வந்துட்டு ஜேகே. ஸோ ஜேகே தான் அவரோட தம்பியா. அவர் என்ன பிரச்சனை பண்ணிட்டுருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாரி வீட்ல வந்துட்டு ப்ரெஷர் குடுத்துட்டே இருக்காரு. அவங்களும் சொல்றாங்க, "டேய் உனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான்டா, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அவன் இப்ப தான் படிச்சு முடிச்சிருக்கான். நீ இப்ப தானே படிச்சிருக்கிற. ஒரு 2 வருஷம் போகட்டும் வெயிட் பண்ணு. அந்த பொண்ணுகிட்டயே நாங்க பேசுறோம். வெயிட் பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்லவும், ஆனா ஜேகே கேட்குற மாரி இல்ல. ஐயோ! அவங்க வீட்ல பயங்கரமா பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. விட்டா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவ டெய்லி அழுது அழுது என்னால பார்க்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லவ்வுக்கு அப்போஸ் பண்ற ஃபேமிலி கிடையாது அவங்களது. அட் த சேம் டைம் அவன் பெரியவன் இருக்கப்போ உனக்கு எப்படிடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க தயங்குறாங்க. ஆனா ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் இவனுக்கு தான் படிச்சு முடிச்சிட்டால கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். நான் வந்துட்டு சீக்கிரம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு படிப்பு தான் படிச்சிருக்கும். ஸோ அதை 3 இயர்ல முடிச்சிருக்கும். ஸோ அவன் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் வேற பக்கம் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்க வந்துட்டு வீட்லயே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு இது ஒரு ப்ரெஷராக இருக்குது. அவளை பார்க்காம கொள்ளாம ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ இவருனால இங்கே ஜிமினுக்கும் சேர்ந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. நான் இப்போ தானே படிச்சு முடிச்சேன். அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்றாரு, "இங்க பாருங்க அவனுக்கு வேணா பண்ணி வைங்க. என்னை இப்போ விட்டுருங்க. எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும்" அப்படின்னு சொல்லவும், "இல்லப்பா பெரிய பையன் இருக்கிறப்ப சின்ன எனக்கு பண்ணா உனக்கு ஏதாவது குறைன்னு நினைச்சு நாளைக்கு உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய ஃபேமிலி. அதனால அவங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அவங்களும் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஜிமினுக்கு. அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களோட அக்காவுக்கு சாரா இருக்கால. ஸோ அவளுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இப்படி வந்துட்டு இந்த புரோக்கர் கிட்டலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கா. ஸோ இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கா. ஸோ சிட்டி சைடு தான் படிச்சிருக்கா. ஸோ அவளுக்கு அங்கேயே ஏதாவது மாப்பிள்ள இருந்தால் கொஞ்சம் வரணும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக அந்த டைமில் ஜிம்மியோட வீட்லேயும் அதே புரோக்கர் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவரும் யோசிக்கிறாரு. ஆனால் சொல்லிடுறாரு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் லேண்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. பட் எல்லாமே படிப்புக்காக வித்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் லேண்ட் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கா. ஸோ நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. இந்த வரதட்சணை அந்த மாதிரியெல்லாம் அங்கே வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பொண்ணு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வரதட்சணை அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அந்த ஊரில் அது மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அம்மா அப்பாவும் சரி ஓகே, பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கால, பையனும் நல்லா படிச்சிருக்கான். ஸோ 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ஓகே, அவங்களும் செட்டில் ஆயிடுவாங்கல்ல. அதுக்கடுத்து நம்ம ஜேகேவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினுக்கு தான் கடுப்பாகுது. "என்னம்மா வில்லேஜ் சைடா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களோட அக்கா நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு தானே. அதனால அவங்க சொல்கிறாங்க, "அப்பா அவள் ஊர் தான் வில்லேஜ். ஆனால் அவள் படித்தது எல்லாமே இங்கே சிட்டியில் தான் படிச்சிருக்கா. ஸோ இந்த பக்கத்தில் இந்த சியோல் இருக்குல்ல, சியோல் சிட்டியில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சொல்லி அங்கே தான் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கா. ஸோ அவங்க தான் செட்டில் ஆவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமிட்டி பொண்ணு சிட்டியில் தான் அவள் படித்தா வளர்ந்தா அப்படிங்கிறதுனால ஓகே சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு உங்கள் 2 பேத்து வீட்லேயும் 2 பேத்துக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு ஜிமின் கூட எதுவும் சொல்லல, ஓகே தான் சொல்லிட்டாரு. ஆனால் சாராவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கிறா. அவளுக்கு என்ன பிரச்சனையோ சொல்ல மாட்டேங்கிறா. ஜஸ்ட் வேணாம் வேணாம்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கிறா. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறனால அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அமைதியாக வீட்டில் இருக்கிறா. ஏன்னா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு சரி ஓகே எல்லாமே செட் ஆயிடுச்சுல. அடுத்து வந்துட்டு பையன் வீட்டை வர சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிமினோட வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, "ஏமா அந்த பொண்ணு இந்த ஊர் தானே. ஸோ இங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஏன் நாங்கள் கூப்பிட்றேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வில்லேஜ் போகவே பிடிக்கல. ஆனா, அவரோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே நல்ல நல்ல குட் கேரக்டர் தான். ஸோ எல்லாருமே உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும் எல்லாமே குட் கேரக்டர் தான். ஸோ அவங்க வந்துட்டு, "இங்கே பாருப்பா, நீ போயிட்டு அங்கேயே தங்க போற. பொண்ணு பார்த்துட்டு வரலாம் ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் நம்ம பண்ணணும். அப்புறம் அவங்க இங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கருமமோ! ஆனால் வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அது மட்டும் தெரியுது. எல்லாம் இந்த ஜேகேனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை செம்மையாக முறைக்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு, "டேய் ப்ளீஸ்டா அப்படிலாம் முறைக்காதடா. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்குல்ல. நம்மளுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைனா அதுவே ஊசி போட்டுடலாம்" அப்படிங்கிறாரு. "டேய் அதுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்தோம் 50 100 கொடுத்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 500 1000 கூட ஆகட்டுமே. ஊசி போட்டுருவாங்கடா. அதுக்கே டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்குறாங்க. "டேய் அப்படியாடா? அப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பரவாயில்ல நீ கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்ப அதே சொல்கிறாரு. "எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு போய் அங்கே நான் வந்து பிறந்த பார்த்தியா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வரும்போது நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு கார் வந்துருச்சு. ஸோ ஒரு இடத்துக்கு மேலே வந்துட்டு காரில் வர முடியாது. ஏன் அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு வாய்க்கால் மாதிரி போகும். அதில் வந்துட்டு கார் வர முடியாது. சும்மா நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு தட்டு
மட்டையா? ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு பலகை மாதிரி தான் போட்டு அதில தான் நடந்து வரணும். அப்பதான் உங்க வீட்டுக்கு வர முடியும். வீடெல்லாம் பெரிய வீடு தான். நல்லாவே ஆனா ஓட்டு வீடு எப்படின்னா, பழைய காலத்து வீடு மாரி சூப்பரா அழகா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் பெரிய வீடு. நெறைய இடம்லாம் இருக்கு. ஆனா பாதி வித்துட்டீங்க. இப்போ ஒரு பாதி லேண்ட் மட்டும் வச்சு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உங்களோட பேக்ரவுண்டு. நெறைய ஆடு, மாடு இது மாரி கோழியெல்லாம் நெறையாவே இப்போ வந்துட்டு அவங்க அந்த கார அங்க நிறுத்திட்டு, "இதுல எப்புட்றா அதுன்னு?" பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க தான் அந்த இடத்துல குட்டி பொண்ணு. எதாலுமே நீங்க தான் போயிட்டு ஓடி ஓடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அக்கா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை வீடெல்லாம் வருவாங்கன்ட்டு. அதே சமயம் அப்பாவுக்கும் நிறைய வேலை இருக்கும், நிறைய ரிலேட்டிவ் எல்லாம் வராங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு அப்படி தான் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. 3 பேர் இப்படி பயங்கரமாக பரபரப்பாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு காசு சத்தம் கேட்குது, அவ்வளோதான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. அது அடிச்சடை போட்டிருக்கீங்க. கொரியாவில் எப்படி வில்லேஜில் ஒரு ட்ரெஸ் போடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க. அப்படி ஜிமின் வர வழியில் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. ஃபுல்லாகவே எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி வில்லேஜ் சைடில், அந்த கொரியாலேயும் ஒரு சில வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் தாவணி பாட கட்டிக்கிற மாதிரி அங்கே ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி எரிச்சலா வருது. இங்கே பாருப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இது மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் இங்கே கேன்சல் கத்திட்டு இருக்காரு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா அது மாதிரி கிடையாது. ஸோ இவங்க கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருக்கிறனால அந்த பொண்ணு என்னதான் மாடர்னாக இருந்தாலும் இந்த மாதிரி கல்யாண டைம்லலாம் கொஞ்சம் அவங்க ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம அங்கே சிட்டிலே இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ட்ரெடிஷ்னலாக தானே ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மற்றபடி உங்க கூட இருக்கிறப்ப அவன் நல்லா மாடர்னாக நீ நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவா, ஓகேவா? ஏன்னா அவள் நீங்கள் படித்த பொண்ணு, டாக்டருக்கு படிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின் வராரு. ஒரு மாடு சுடு சுடுன்னு தான் வராரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே வெட்டியா இருக்கிறது நீங்க மட்டும் தான். அப்படியே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வரீங்க, நடிச்சாலாம் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்க தான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. யாரா இருந்துச்சு அப்புறம் எப்படி ஓடி வந்துட்டு இருக்குது, எங்க வீட்டை நம்ம இடிச்சு தள்ளிடுவா போலேன்ட்டு. அத்தனைக்கும் அவர் அந்த அந்த பலகைக்கு அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்காரு. பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்க வந்துட்டு, மாமா வாங்க இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்றீங்க, இது மாமாவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோவம் வருது. நீங்க வந்துட்டு, நீங்க தான் எனக்கு தான் மாமா, எங்க அக்காவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறீங்க. ஸோ ஜேகே இருக்கிறாரு. ஓ ஒருவேளை இவங்க தான் எனக்கு மாமாவா, ஐயோ யார் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி குறும்புத்தனமாக பேசுறது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அட் த சேம் டைம் உங்களோட, அதாவது அந்த அத்தை மாமா வருவாங்கல்ல, ஜிமினோட அம்மா அப்பா, ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. சின்ன பொண்ணு சாமியாக வாயடிப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணா இது அதோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜிமின். ஆமாம் பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுல்ல, ஸோ அது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ தங்கச்சியும் இப்படி அக்கா எப்படி இருப்பாலும் கண்டிப்பாக இப்படி திரும்பி போயிடலாம் வாமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நீ ஒரு மாதிரி இருக்கிற, ஜேக்கு ஒரு மாதிரி இருக்கிறான், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நீங்கள் போங்க நான் லாஸ்ட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பலகையெல்லாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்து பிடிச்சி நடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜேகே தான் வராரு. வந்துட்டு அப்படியே லைட்டாக உங்க கணத்துக்கு கேட்டு, க்யூட்டாக பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் செம ஹைட்டு, நீங்கள் ரொம்ப குட்டி, அதனாலேயே நீங்கள் ரொம்ப குட்டி பொண்ணுன்னு நினச்சிட்டாங்க போல. நீங்கள் பார்க்குறீங்க, வயசு பொண்ணை இப்படி கஷ்டத்தில் கை வைக்கிறானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே முடங்குறீங்க. அவருக்கு கேட்டுருச்சு, ஏது நீ வயசு பொண்ணா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. ஆமாம் எனக்கு பாருங்க 18 வயசு 19 வயசு ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது அவ்வளோ வயசா, பார்த்தா இப்போ தான் 15 வயசு மாதிரி இருக்கிற, சரி பரவாயில்ல நீ குட்டி பொண்ணு தான், எப்படி இருந்தாலும் என்னை விட நிச்சயம் பொண்ணு, சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கலாய்ச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு மாதிரி நல்லாவே ஒரு மாதிரி க்ளோஸாக பேசுகிறாரா, கேஷுவலாக பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரியே இருக்கிறாருன்ட்டு. அடுத்து அப்படியே அத்தை மாமா எல்லாம் வராங்க. அத்தை மாமா பத்திரமா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிடிச்சிக்கிறேன் வாங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக கையெல்லாம் கொடுக்குறீங்க. அவங்க அப்படியே கை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப சமத்தா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. லாஸ்ட்டாக ஜிமின் தான், அவர் அப்படியே உங்களையும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு, மாமா என்ன என்ன பார்க்குறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. எங்க நாளை வரல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இப்படியெல்லாம் வர சொல்லுவீங்களா, ஒரு மாப்பிள்ளை வர அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது ஒரு நீட்டாக கூட போட்டு வைக்கூடாதா, விழுந்தனா என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது, இது இந்த மாதிரி இருக்கிறீங்க, பேசாமல் உங்களுக்கு பதிலாக ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் எக்காகு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், தயவு செஞ்சு அதை பண்ணு நான் இப்படி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, என்னடா இது பண்ணி இவ்வளோ வாய் அடிக்குதுன்னு. ஸோ ஜிமினுக்கு உங்களை பார்க்குறப்ப குட்டியாக தான் தெரியுதா, அதனால அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு குட்டி பாப்பா, நான் வரேன் ஆனால் பத்திரமா பிடிச்சிக்கணும் சரியா, மாமா கீழே விழுந்துடாம பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நைஸாக பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு. நீங்களும் வந்துட்டு, யார் குட்டி பாப்பா, எனக்கு எத்தனை வயசு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு குள்ள கத்திரிக்காயிட்டு இருந்துட்டு ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லி அவரு சொல்லவும், குள்ள கத்திரிக்காயா இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு அதுக்காக கீழே தள்ளி விட்டுறாத, உன் அக்கா கல்யாணம் நின்று பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்காக மட்டும் தான் பார்க்குறேன், இல்லைனா உன்னை இப்படி தள்ளி விட்டுருவேன், இல்லைனா நானே வந்துட்டு பிடிச்சி என்ன பண்ணுவேனே தெரியாது மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ என்னை மாமன் கூப்பிடாது, எனக்கு அது வேர்டே பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் அப்படி தான் கூப்பிடணும், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க, ஸோ நீங்கள் எனக்கு மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நான் பிடிச்சிக்கிறேன் சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ கடலையில் மாமா மாமா கூப்பிட்றாளே அப்படின்னு தான் இருக்குது அவருக்கு. சரி ஓகே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அவர் நடுவில் வந்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, கீழே தண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ நடுவில் அவர் வந்துட்டு இருக்கிறப்போ
டக்குன்னு உங்கள் பேர் சொல்லி வெளியே யாரோ கூப்பிடுறாங்க அந்த பக்கம் உங்கள் வீட்டில். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி திரும்புவீங்க. கரெக்டாக இந்த இடத்துல லைட்டாக பேலன்ஸ் தவறி இருக்குது. ஸோ ஜிமினும் அரைகுறையாக பேலன்ஸ் இல்லாமல் கை ஆட்டி ஆட்டி நடந்து வரும்போது அப்படியே புத்துன்னு விழுந்துடுறாரு தண்ணிக்குள்ளே. இப்போ தான் என்னடா சத்தம் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தண்ணிக்குள்ளே கிடக்குறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து செம பயமாயிடுச்சு. ஐயோ மாமா சாரி 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 தெரியாமல் நான் விட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாரு, நீ வேணும் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. நீங்கள் சத்தியமா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே 2 பேத்துக்கு முட்டிக்கிச்சு, ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஜிம்னாக்கு வந்துட்டு ஒரு 24 இயர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 1918 தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, இங்கே பாரு எது சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால ஒன்று சும்மா விடுறா, இல்லை அப்படின்னா வச்சுக்கிறோம், உன்னால இங்கே வந்துட்டு சப்புன்னு அரைஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, யார் சின்ன பொண்ணு, சும்மா எல்லாரும் ஆளாளுக்கு என்ன சின்ன பொண்ணு சொல்றீங்க, எனக்கு 19 வயசு ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, ஓ அவ்வளோ வயசு ஆயிடுச்சா, பக்கத்தில் குள்ள கத்திரிக்க மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாரு. அப்படியே ஜிம்மினை பார்த்ததும் ஜெக்கி செம்மையாக சிரிப்பு, என்னடா இப்படி போய் தப்பே அடிப்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் அந்த குடிச்சா தான் பண்ண வேலை, எனக்கு பிடிக்கவே வேடா, எனக்கு இந்த அட்மாஸ்பியர் எதுவுமே பிடிக்கல, இருக்கிற ட்ரெஸ் அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தியா எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறா, ஐயோ சாமி அவ்வளோ ரட்டிச்சாலையும் சும்மா மாமா மாமான்ட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே வந்துட்டு, பாரு வில்லேஜ் சைடு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாம் உன்னால் வந்தது, எதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகவும் காரில் வேறு ட்ரெஸ் கொண்டு வந்துருப்பாங்க போல. அப்படி வந்துட்டு சரி ஓகேன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு எம்பாரசிங்காக இருக்குது, முதல்ல இப்படி வந்து ஊசி வாரிட்டுமே அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க, ஏன்னா திட்டிட்டு போயிருப்பார்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே அந்த வாய் பேசுறதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இன்னும் நல்ல நேரம்லாம் வரலையாம்மா, அதனால வந்துட்டு என்னென்னா இப்போதைக்கு பண்ணலாம் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மிக்கு சமயம் போர் அடிக்கும் போல், அதனால் இங்கே தான் ஏதாவது பார்க்கலாமா வாடா போகலான்னு ஜெக்கே கூப்பிடவும், எனக்கு இங்கே எதுவும் தெரியாது, நீ வேணா அவளை கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு வயன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு, இவ கூடையா அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு தான் நிற்கிறீங்க. ஸோ இந்த வயலெல்லாம் சுற்றி காட்டுமா தம்பிக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறீங்க. எதுவுமே சொல்லலை, எங்க சாரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உன் அக்கா மட்டும் உன்ன மாதிரியே இருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் சத்தியமாக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியல. என்ன மாதிரியேவா, ஏன் அப்போ நான் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கேவலமாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி பரவாயில்லைங்க, நீங்கள் வந்துட்டு என் அக்காவை தானே கல்யாணம் பண்ணி, நீங்கள் என்ன என்னையவா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நான் நல்லா இருந்தேன் என்ன நல்லா இல்லைன்னு என்ன, என் அக்கா செம்ம அழகாக இருப்பா, ரொம்ப க்யூட்டாக இருப்பா, அவள் பேசுறது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஓவராக நீங்கள் வர்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்ல ஜிமினுக்கு வந்துட்டு அப்படி இருக்கும் அப்போ நான் இமேஜினேஷன் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறப்ப சடனாக கூப்பிடுறாங்க. அப்படியே நீங்களும் வந்துடுறீங்க. சரிங்க, நீங்கள் நான் பண்ணது மனசில் வச்சுக்காதீங்க, என் அக்கா எதுவும் டார்ச்சர் பண்ணிட வேணாம் சரியா, ஏன்னா நான் தெரியாமல் தான் நிஜமாவே நாங்கள் யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அதை கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் விட்டுட்டேன், மற்றபடி நான் வேணுனாலும் அப்படி பண்ணலை அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, எனக்கால நம்புற மாதிரி இல்லை. ஆனால் கண்டிப்பாக உன் அக்கா மட்டும் நீ சொன்ன மாதிரி நல்லா இல்லைன்னு வையேன், அதாவது கொஞ்சம் ஒரு இவ்வளோ கூட உன்ன மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி இருந்துட்டானா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. நீங்களும் வரீங்க. நான் அப்போ நல்லாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. அப்படி நீங்கள் நேராக போயிட்டு கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் இவர் என்ன நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு, நான் ஏன் நல்லாவே இல்லை, ஐயோ இவ்வளோ நாள் நான் அழகாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்படியே போச்சு, முதல்ல ஒரு பையன் என்னை பார்த்து நல்லா இல்லை கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே எல்லாம் சும்மா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப உங்களை பற்றி டாக் போகுது. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறா, படிச்சிருக்காளா, என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்கா டாக்டருக்கு முடிச்சிருக்கானா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து போயிட்டு இருக்கணும்ல, ஒரு 3rd இயர் 4th இயர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, அவர் ரொம்ப சின்ன பொண்ணு அவளை விட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி வந்துட்டு, இல்லைங்க நான் வந்து ஹை ஸ்கூலில் முடிச்சுக்கிறேன், எனக்கு படிப்பெல்லாம் வரல, சுட்டு படம் கூட படிப்பு வராது, அதனால நான் ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல, ஏன்னா ஒரு மாதிரி படிக்காதுங்க மாதிரி ஒரு தாட் அவருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் படிக்கல அப்படி மாதிரி சொன்னதும் அவ்வளோதான், அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னது இந்த பொண்ணு இந்த காலத்தில் கூட படிக்க மாட்டேங்கிறா, ஐயோ கடவுளே நல்ல வேலை இவ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கு வந்தா, நல்ல வேலை இவளை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, அக்காவை தான் கல்யாணம் பண்ணுறோம், இவளையா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் டைமில் போகுது. அக்காவெல்லாம் கூப்பிடுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சாரா வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறா, அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறா. சரி ஓகே, பொண்ணு எப்படி தனியாக பேசுவோம், எல்லாரும் வெக்கப்படுவா போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. பையனும் பொண்ணு பேசிக்கிட்டே பண்ணிக்கல, ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசணும், வேற வழியே இல்லை. சாரா வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அப்போ ஜிமினும் வந்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஜிமினுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, சாராவை பிடிச்சிருக்குது, பார்க்க அழகா இருக்கிறா, அண்ட் பார்த்தாவே தெரியுது நல்லாவே கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் மாடர்னான பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த டைமில் சாரியில் அந்த வில்லேஜ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே ட்ரெடிஷ்னலாக, அது பண்ணியிருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, நல்லா ஓகே தான், நல்லா பிடிச்ச மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க.
ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேவலமாக இருக்கீங்கன்னு சொன்னார்ல, அதனால நீங்கள் இன்னுமே கொஞ்சம் இந்த விளையாட்ட புத்தி உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படியே போறீங்க. போயிட்டு ஜிமின் சாப்பிட்றப்போ, "இங்கே பாரு, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. "என்ன?" அப்படிங்கிறாரு. "நிஜமாவே நான் கேவலமா தான் இருக்கேனா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, "ரொம்ப கண்றாவியா இருக்கிற" அப்படிங்கிற மாதிரி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. "ஏன் இப்படி சொல்றாங்க? அப்ப நிஜமாவே நான் நல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்கு கிட்ட போறீங்க. ஸோ ஜேகே, "இங்கே பாருங்க மாமா, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க" அப்படின்னு சொல்லவும், அவர் பார்க்குறாரு. "ஏய் கியூட்டி, என்ன வந்து என்ன பாரு பாருன்ட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், "இல்லை, நான் ஒன்று கேட்கணுமே, கேட்கட்டா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. "ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப கண்றாவியா இருக்கேனா? கேவலமா இருக்கேனா?" அப்படின்னு கேட்குறா. சரி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, "யார் சொன்னா அப்படி? கண்ணு இல்லாத பையன் அப்படி சொல்லியிருப்பா. நீ செம்ம அழகு, க்யூட்டா இருக்கிற, அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற" அப்படி மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ சொல்றாருல்ல, அப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவார் போல. ஏன்னா இவங்க எல்லாருமே அழகா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நல்லா இல்லைன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி அந்த தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் செம க்யூட், புரியும். ஆனால் வந்துட்டு எப்படின்னா, உங்களை பார்த்தாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவர் வந்துட்டு நீங்கள் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படி சொல்லவும் நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஆனா சாராவுக்கு செமையா அழுகையா வருது. அவளுக்கு இங்க இருக்கவே முடியல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? நம்ம பாட்டுக்கு பார்க்கலான்னு தானே வந்தேன். இப்படி பண்ணிட்டோமா? இப்படி சடனா இவங்க பாட்டுக்கு கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்குது. அதுவும் பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ கல்யாணம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல வச்சுக்கலான்ட்டு. அவ்வளோதான், சாராவுக்கு பயங்கரமா பயமா இருக்குது. அடுத்த வாரத்திலேயேவான்னு. நீங்க என்ன இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம் சீக்கிரமா நடக்குது அக்காவுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. ஏன்னா பையனும் நல்லா இருக்கிறான். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி மாரி தெரியுது. சரி ஓகே, நல்ல ஒரு அளவுக்கு நம்மளோட பொண்ணு லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. கல்யாண வேலைலாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக கல்யாணம் வந்துட்டு இங்கே தான், எப்படின்னா வில்லேஜில் தான். ஏன்னா பொண்ணு வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அங்கே வந்து கூட்டு போயிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உங்களோட வீடே ரொம்ப பெருசாக இருக்கனால எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அங்கேயே இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ரிசப்ஷன் மட்டும் சிட்டியில் வச்சுக்கலாம் ஜிம்னோட அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் நெருங்கிட்டே இருக்கிறதுக்கு சாராக்கு பயமாவே இருக்குது. இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சா அப்படிங்கிற மாரி அவளுக்கு ஒரு மாரி பதட்டமாக ஆரம்பிக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்கிற பதட்டமோ என்னமோ யாருக்கு தெரியும். ஸோ ஒரு மாரி பதட்டமாவே இருக்கா. இப்போ கல்யாணத்துக்கு ஒரு 2, 3 டேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மாப்பிள்ளை வீடெல்லாம் இங்கே வந்துருவாங்கல்ல. ஸோ அவங்களும் இங்கே வந்து எல்லாமே அந்த சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும்ல, செய்வாங்கல்ல. ஸோ அதனால அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தனியாக ரூம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேகே எல்லாம் செம்ம ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே நல்லா தான் ஹாப்பியாக இருக்காங்க. சாரா தவிர மற்ற எல்லாருமே அங்கே ஹாப்பி. நீங்கள் ஏன்னா சும்மா சுற்றி தரமா அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது. ஜேகே வேணால் நல்லாவே கவனிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, "இங்கே பாரு, எனக்கு ஒரு லவர் இருக்கிற, அவள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, "ஐயே, எனக்கு லவர்லாம் இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நீங்கள் சிட்டி, எனக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சுற்றிட்டு விளையாடிட்டு பசங்க கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். உங்கள் சிட்டி சைடில் நீங்கள் யாருமே யார்ட்டையும் பேசக்கூட மாட்டீங்க தானே, உண்மையாக இருப்பீங்க, அதான் உங்கள் அண்ணா மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜிம்மில் டீஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஜிம்மி கடுப்பாது, "என்னடி சொல்கிற?" அப்படின்ட்டு வராரு. விஜய்க்கு எதை பிடிச்சா, "சின்ன போன்றா விடுறா" அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டைம்லேயும் வந்துட்டு அந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசல. ஸோ இப்போவும் பேசவே இல்லை. ஏன் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் சாரா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பாட்டி கேட்குறாங்க. அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. "இல்லைங்க தம்பி, அது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேச அலோவ் பண்ணால் எங்கள் கிராமத்தில் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால தான், தப்பாக எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லவும், "ஓ, இதெல்லாம் ஒரு கணக்கு போல், நம்ம ஊர் மாதிரி இல்லைடா, இது சுத்தமாக மோசமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், என்னத்தை பேசினாலும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துடுறாரு. இப்படி தான் டேஸ்லாம் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ ஜிமினாவுக்கும் சாராவுக்கும் வந்துட்டு சேம் ஏஜ் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு அவரு இப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சிருப்பாரு, சாராவும் இப்போ தான் முடிச்சிருப்பாரு. 2 பேத்துக்கும் சேம் ஏஜ் தான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு 5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜிமினாவுக்கு உங்களுக்கு 5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேச போனாலே துளிவாக இருந்துட்டு ஓவராக பேசுகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி டாமினேட் பண்ணக்கூடாது அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப வாய் பேசிட்டே இருக்கிறனால அவருக்கு கடுப்பாயிட்டே இருக்கும். ஆனால் ரொம்பவே ஜோவியல் டைப்பாக நீங்கள் அதை நல்லா க்ளோஸாக பேசுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, அப்படி ஜிம்மில் இருக்கிற ரூமுக்கு போகிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்ல, அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி கொண்டு போய் கொடுக்குறப்ப ஜிம்மின் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்றீங்க, மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு, "நான் அப்படி கூப்பிடாத, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், என் பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லவும், "இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் நிறைய வயசு, 5 வயசு நீங்கள் என்னோட பெரியவங்க. நான் அப்படி தான் கூப்பிட முடியும், அண்ணான்லாம் கூப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் என் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ மாமா தான் கூப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, "எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல, தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ. நீ பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல, பட்டிக்காடு மாதிரி இருக்கிற, உன் அக்கா பாரு எப்படி இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு, "ஆமாம் மாமா, நான் இப்படி தான் இருக்கேன், பரவாயில்ல. ஆனால் நீ அக்கா தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எப்படி தான், உனக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். அண்ட் உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்னன்னா, அன்றைக்கி நான் சத்தியமாக சொல்கிறேன், வேண்டே விடலை. ஸோ அது வந்துட்டு எதாச்சியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்டாக ஆயிடுச்சு. மற்றபடி நான் வேண்டி உங்களை அப்படி பழி வாங்கலை. என் அக்காவை பழி வாங்கிடாதீங்க, ஓகேவா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. இப்போ இவளை வந்துட்டு தப்புலன்னு சொல்ல வந்தாளா, இல்லை இதை வச்சு நான் அவள் அக்காவை கஷ்டப்படுத்துன்னு நினச்சி சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, அவள் அக்காக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே இருக்குது.
இதில் ஜிம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு யாரா இந்த பொண்ணு பட்டிக்காடு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது, ஒரு மாதிரி மாமா மாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. ஸோ ஜிம்முக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்போ ஏதோ அவங்க ஊரில் அப்படி தான் கூப்பிடுவாங்களாடா, அவள் ஏதோ பண்ணிட்டு போகிறா, அதே என்ன வச்சு கலாய்க்கிறீங்க, என் வைஃபெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லவும், என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி வைஃப்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிம்மின்ட்டு ஆமாம் என்னோட வைஃப் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, ஸோ டாக்டர் ஆக போகிறா, நல்லா ஒரு மாதிரி நல்லா மாடர்னாக இருப்பா, ஸோ பார்க்கவே அழகாக இருக்கா தெரியுமா அப்படின்ட்டு சார் அதை பற்றி நல்லா இதாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி தான் அந்த டேலாம் போயிட்டு இருக்குது. அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம், அந்த டே வந்துருச்சு. ஸோ எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. ஜிம்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு, எல்லாம் நேரமே ரெடி ஆவாங்களா, ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த டைமில் நீங்களும் வந்துட்டு எந்திரிச்சு அக்கா ரெடி ஆகல, ஸோ நீங்களாம் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அக்காவும் குளிச்சுட்டு வந்திருப்பா அப்படிங்கிறனால போயிட்டு கூட்டு வர சொல்கிறாங்க. அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க உங்களோட அக்கா ரூமுக்கு. அக்கா கதவை தரேன்னு சொல்கிறீங்க, அவள் கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. ஐயோ தூங்கிட்டியா, போச்சு போச்சு டி, கல்யாணம் டி உனக்கு, என்ன நீ தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, அவள் கதை திறக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அட தூங்காத தூங்காத அப்படின்னு சொல்லி கத்துறீங்க, ஆனாலும் கதவை திறக்கவே இல்லை. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, நேராக வரீங்க அம்மா கிட்ட. அம்மா அவள் தூங்கிட்டே இருக்கிறாம்மா அப்படின்னு சொல்லவும், எழுப்பிடி, இல்லைன்னா இந்த அவளோட ரூம் சாவி இது வந்துட்டு 2 பக்கம் திறக்கும்ல, போய் திறந்து பாரு, அதாவது பின்னாடி கதவு இருக்குல்ல, ஸோ அந்த பின்னாடி கதவு வழியாக போய் திறந்து அவளை எழுப்பி கூட்டிட்டு வா, ஸோ ரெடி பண்ணணும்ல, ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்குவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போறீங்க. ஸோ பின்னாடி வழியாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போறீங்க, உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ உள்ள யாருமே காணோம். ஆல்ரெடி அந்த டோர் வந்துட்டு நீங்கள் திறக்கிறப்ப லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். என்னடா அது நமக்கு முன்னாடியே திறந்துருக்குது அப்படின்னு சொல்லி, சரி ஓகே சாவி எதுக்குன்ட்டு அப்படி நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்லை. அடி என்ன எந்திரிச்சு இங்கே குளிக்கிறியா, குளிக்கிற ரூம் இங்கே இல்லையே, உங்களோட சிட்டியெல்லாம் இது கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த சும்மா சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க. அவ எங்கேயுமே இல்லை. ஆனால் வந்துட்டு சரி அவள் படுத்திருக்க இடத்துல போய் பார்க்கலான்ட்டு போய் பெட்ரூமில் பார்க்குறீங்க, அங்கேயும் அவள் கிடையவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, அவள் இல்லைன்னதும் பயம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேப்பர் பார்த்தது ரொம்பவே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கடவுள், நான் நினைக்கிற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, அக்கா இங்கே போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படியே அந்த பேப்பர் போய் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்ப அப்படியே உங்களுக்கு நல்லா கலங்குது. அவள் வந்து என்ன எழுதிக்கிறான்னா, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்தேன், நான் எனக்காகவே தான் வாழ்ந்தேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் முழுசாக நான் எனக்காக மட்டுமே வாழணும்னு நினைக்கல, நான் உனக்காகவும் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டேன், ஆனால் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கா. உங்களுக்கு படிக்க படிக்க அழுகியா வருது, இவ எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கீழே எழுதிக்கிறதுல போய் படிக்கிறீங்க. அவள் என்ன எழுதிக்கா அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நல்லா படிக்கணும்னு ஆசை, ஸோ அதனால் நான் படித்தேன், நான் என்னால் தான் வந்துட்டு எல்லா லேண்டும் விற்றாங்க, ஆனால் வந்துட்டு என்னால் தான் நீ படிக்க முடியாமல் போச்சு, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அது டெய்லியுமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும். அதனால நான் படிக்க மட்டும் போகல, நாங்கள் வந்துட்டு பார்ட் டைமாக வேலைலாம் பார்த்தேன், உனக்காக நான் பணம்லாம் சேர்த்துறேன், ஏன்னா நீ காலேஜ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பணம் தேவைப்படும்ல, அதனால உனக்கு இங்கே காலேஜெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ உனக்கு அந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்துனேன், நீ நல்லா படிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வீட்டில் என்ன தான் ஃபெயிலுன்னு சொன்னாலும் நீ தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அக்கா தான், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் எழுதிக்கிறா. ஸோ உங்களுக்கு அழுகையே வருது, எல்லாமே அக்காவுக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அட்டாச் உங்களோட அக்கா கூட, அதனால. ஸோ அப்படியே அவன் நிறைய எழுதிட்டு இருக்கிறப்ப கீழே வந்து படிக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சேர்த்த காசுல தான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கீ மாதிரி அந்த சாவி பக்கத்தில் வச்சிருக்கிறா, அந்த பேப்பர் பக்கத்துலேயே அதை எடுக்கிறீங்க. ஸோ அதை எடுத்துட்டு இந்த இதில் வந்துட்டு அந்த பணம்லாம் இருக்கும், உனக்கு காலேஜ் வந்துட்டு நான் பார்த்து வச்சிருக்கேன், ஸோ அந்த காலேஜ் வந்து நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ, நீ அங்கே படி, நான் வந்துட்டு உனக்கு எல்லா செலவும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறா. ஆனால் இவ எங்கே போனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி படிச்சுட்டே இருக்கிறீங்க அழுதுட்டு. இந்த பக்கம் மறுபடியும் என்ன எழுதிக்கிறான்னா, நீ வந்துட்டு நல்லா படிக்கணும், அதனால தான் அது மட்டும் தான் என்னோட ஆசை, உனக்கு வந்துட்டு இந்த அட்வொகேட் படிக்கணும்னு ஆசை இல்லையா, ஸோ அதுக்கு நிறைய செலவாகுமாமா, அதனால தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, பட் நான் வந்துட்டு இப்போ வேலைக்கு போனேன் அப்படின்னா நிறைய பணம்லாம் சேர்த்து நான் வந்துட்டு உனக்கு அந்த அட்வொகேட் படிக்க வேண்டியதை நான் படிக்க வைப்பேன். ஸோ இப்போதைக்கு நீ இந்த பணத்தை நீ காலேஜில் கட்டி நீ வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோ, ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஃபீஸ் நான் வந்துட்டு உனக்கு கட்டிடுவேன், ஏன்னா நான் வேலைக்கு போவேன்ல. அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன், உங்கள்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் மறைச்சிட்டேன், ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால உங்ககிட்ட எதுவும் நான் சொல்ல முடியல. நான் வந்துட்டு ஒருத்தவங்க லவ் பண்ணேன், ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் என் கூட தான் படித்தாங்க, என்னதான் இருந்தாலும் நான் இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு செத்துருவான், ஏன்னா அவன் என்ன உண்மையாகவே லவ் பண்ணான், என்னால் வந்துட்டு அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது, அதனால இங்கேருந்து போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க எல்லாருமே, அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ, நீ நல்லபடியாக படி, நான் உனக்கு எங்கே இருந்தாலும் இருப்பேன், ஸோ நீ அந்த காலேஜில் படிப்ப அப்படி எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அந்த காலேஜில் வந்து சேருவேன்னு, ஸோ கண்டிப்பாக நீ அங்கே வா, நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் எதோ எழுதி வச்சுட்டு பணம்லாம் வச்சிருக்கிறா. ஸோ அந்த சூட் கேஸ் மாதிரி திறந்து பார்க்குறீங்க, அந்த காலேஜில் அட்வொகேட் படிக்கிறதுக்கு சேர்கிறதுக்கான அப்ளிகேஷன் பணம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது, அக்கா சும்மா படிச்சுட்டு மட்டும் இருந்தா என்ஜாய் பண்ணா நான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சிருக்காளா அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கா.
ஸோ அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மி வந்துட்டு ரெடி ஆயிட்டாரு. ஸோ அவரை வந்துட்டு அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் சாரா வந்து கூப்பிட சொல்கிறாங்க, அதாவது பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மம்மி வந்துட்டு ஏய் சாரா ரெடி ஆயிட்டாலா, கூட்டு வாடி வாயின் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் அவள் கொடுத்த அந்த பேப்பர் தான் இருக்குது. தட் மீன்ஸ் அவள் வச்சிருந்த அந்த பேப்பர், எழுதி வச்ச பேப்பர் தான் இருக்குது. அதை வச்சுட்டு அப்படியே கண்ணால் கலங்கி பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சமய பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு அவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சா எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அது கிராமத்து சைடெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக பேசுவாங்கல்ல. ஸோ நீங்கள் சின்ன பொண்ணு இல்லையா, அதனால் பயந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அழுகையாக வருது. அப்படியே அழுதுட்டு அந்த பேப்பரை கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்கிறீங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த எஃபெக்ட் நான் இதோட முடிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது. இதை கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ டடா, தேங்க்யூ டியர், டடா.